விருதாச்சலத்தில் ஒரே நாளில் தெருநாய் 8 பேரை கடித்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் காந்தி நகர் தெருப்பகுதியில் வெறி பிடித்த நாய்கள் அதிக அளவில் சுற்றி திரிந்து வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது திடீரென குழந்தையை நோக்கி பாய்ந்த தெருநாய் ஒன்று குழந்தையின் முகம் மற்றும் கை பகுதிகளில் கடுமையாக தாக்கியுள்ளது. இதனை பார்த்த பெற்றோர் குழந்தையை மீட்டு விருதாச்சலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கு தீவிர சிகிச்சை குழந்தைக்கு அளிக்கப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து அந்த வழியாக வந்த பொதுமக்களை துரத்தி கடித்து 8ற்கும் மேற்பட்டோர் கை கால் பகுதிகளில் படுகாயம் ஏற்பட்டு விருதாச்சலம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனால் காந்தி நகர், அச்சுதம்மன் கோவில் தெரு உள்ளிட்ட கடைவீதி பகுதிகளில் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் அச்சப்பட்டு வருகின்றனர். இதனால் இப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது குறித்து சம்பந்தப்பட்ட நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காலை 7 மணிக்கு ஆரம்பிச்சது. அப்படியே வரிசையா அந்த பக்கம் வந்து சிவபூஜை மண்டபம், அப்படியே வந்து ஐயனார் கோயில், அச்சமன் கோயில், அப்படியே திரும்பி திட்டத்தை வழியா போய் கட்டளை பேங்க்ல போய் கடைசியில் அங்கே வரைக்கும் கிடைச்சிருக்கு. 8 பேர் காலையில இருந்து ஆரம்பிச்சு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை உசுப்பிவிட்டு தூக்கிவிட்டது பெரியதாக பேசியது எடப்பாடி பழனிசாமி தான் என புதிய தமிழகம் கட்சி நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணசாமி தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் புதிய தமிழகம் கட்சி நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், மென்பொறியாளர் கவின் கடந்த 27ஆம் தேதி திருநெல்வேலியில் மனிதநேயமற்ற முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளார். இது தமிழகத்துக்கு ஒரு அவமானத்தை உருவாக்கியுள்ளது என்றும், தமிழக முதல்வர் ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக தேசிய தலைமை இந்த சம்பவத்தை கண்டித்திருக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், அரசியல் லாபம் என்பது வேறு, அநியாயங்களை தட்டி கேட்பது என்பது வேறு என்றும், தொடர்ந்து இந்த சம்பவத்தை கண்டித்து புதிய தமிழகம் கட்சி சார்பில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி திருச்சியில் ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழ்நாடு அரசின் கல்விக் கொள்கையில் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவுக்கு சிறப்பு அம்சம் ஒன்றுமில்லை என்றும், இருமொழி கொள்கையை தான் 1969 இருந்து திமுக, அதிமுக கடைபிடித்து வந்துள்ளனர் எனவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் ஏழை எளிய மக்களின் வறுமை நிலைதான் இரட்டிப்பாக உள்ளதை தவிர அந்த மக்களின் வருமானம் இரட்டிப்பாகவில்லை எனவும் தெரிவித்தார். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி நாங்கள் திருச்சியில் பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். அதைத் தொடர்ந்து தமிழ்நாடெங்கும் அனைத்து மாவட்டங்கள், ஒன்றிய அளவிலும் தொடர்ச்சியாக 6 மாத காலத்துக்கு இந்த சம்பவத்திற்கு ஒரு நிரந்தரமான தீர்வு காணக்கூடிய வகையில் மாநில அரசு ஒரு நடவடிக்கை எடுக்கின்ற வரையிலும் எங்களுடைய ஆர்ப்பாட்டங்கள் தொடரும். அவங்கள உசுப்பி விட்டது, தூக்கி விட்டது, பெருசாவெல்லாம் சொன்னது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர்கள் எவ்வளவு பெரிய ஆபத்தானவர்கள் அப்படிங்கிறத அவர் உணர்ந்துக்காம, அது ஏதோ அவங்க தான் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய கட்சி போல வாங்கோ வாங்கோ வாங்கன்னு காலையில், மத்தியானம், நைட்டு தூங்க போகிற போது அழைப்பு கொடுத்து அவங்களுக்கு பெரிய கனத்தை உண்டாக்கி வச்சுக்கிறார் நினச்சிங்களா. இன்னைக்கு கடைசியில் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு ஆரை கடிக்கிறாங்க, எம்ஜிஆரை கடிக்கிறாங்க, ஜெயலலிதா கடிக்கிறாங்க. அதனால் அவர் அவங்கள பெருசாக அவர் நினைச்சு கொண்டிருந்தார். அதனால் அவர் தான் அதுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர். மதிமுக இயக்கத்தை யாராலும் அழிக்க முடியாது எனவும், வெளியே சென்றவர்களை தான் விமர்சிக்கவில்லை என மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்தார். தேனி மாவட்டம் கம்பத்தில் உள்ள வஉசி திடலில் தமிழகத்தில் வைகோவின் பயணம் என்ற தலைப்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மேலும் இந்த பொதுக்கூட்டத்தில் மே 16 இயக்கத்தின் நிறுவன தலைவர் திருமுருகன் காந்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வைகோ பற்றிய சிறப்புகளை எடுத்துரைத்தார். இதைத் தொடர்ந்து மேடையில் வைகோ பேசுகையில், தேனி மாவட்டத்தில் நியூட்ரினோ திட்டத்தை பிரதமர் கனவு திட்டம் என அறிவித்து பெரிய சுரங்கத்தை அமைத்து வெடி வைத்து பாறை உடைத்தால் அனைத்து அணைகளும் உடையும் என கூறி முதல்வர்களையும் முக்கியஸ்தர்களையும் சந்தித்து எதிர்ப்பு தெரிவிக்க சொன்னதாகவும், அவர்களும் எதிர்ப்பு தெரிவித்து திட்டத்தை நடத்தாமல் தடுத்ததாகவும் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், முல்லை பெரியாறு அணை போராட்டம் மற்றும் நியூட்ரினோ போராட்டத்தின் போது உயிரிழந்தவர்களை இன்று வரை நாங்கள் வணங்குகிறோம் என்றும், நியூட்ரினோ திட்டத்திற்கு எதிராக நடைபயணம் மேற்கொண்டு நியூட்ரினோ திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், மதிமுக இயக்கத்தை யாராலும் அழிக்க முடியாது என்றும், வெளியே சென்றவர்களை தான் விமர்சிக்கவில்லை என்றும், செப்டம்பர் 15 அண்ணா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் திருச்சியில் நடைபெறுகிறது எனவும் தெரிவித்தார். இப்பொழுது செப்டம்பர் 15 மலைக்கோட்டை நகரத்துக்கு பக்கத்திலே புரண்டோடி வரும் காவிரி ஆற்றின் கரையிலே நம்முடைய இயக்கத்தின் சார்பில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் 117வது பிறந்த நாள் விழா மாநாடு நடைபெற இருக்கிறது. லட்சக்கணக்கிலே
தமிழர்கள் அங்கே வந்து கூடுவார்கள் என்று நம்புகிறேன். இந்த இயக்கம் யாராலும் அழிக்க முடியாது. இயக்கத்தை விட்டு வெளியேறுகிறவர்களை நான் விமர்சிப்பதில்லை. இருந்தவரை நன்றி. நகராட்சி தூய்மை பணியாளர் பேட்டரி குப்பை வாகனத்தை சார்ஜ் செய்ய சென்றபோது இறந்து கிடந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் கீழப்பாவூர் பகுதியை சேர்ந்தவர் விஜயன். இவர் நகராட்சியில் தூய்மை பணியாளராக பணிபுரிந்து வந்துள்ளார். அப்போது பேட்டரி வாகனத்தை சார்ஜ் செய்த பின்னர் அவரது ப்ளூடூத் ஸ்பீக்கருக்கு சார்ஜ் செய்ய முற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவர் அந்த இடத்தில் சக ஊழியர்களால் இறந்த நிலையில் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக தென்காசி மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தூய்மை பணியாளரான விஜயன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தாரா இல்லை மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தாரா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வால்பாறை அருகே கரடி தாக்கி சிறுவன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் ஆனைமலை புலிகள் காப்பக வால்பாறை வனச்சரத்திற்குட்பட்ட அசாம் மாநிலத்தை சேர்ந்த புலம்பெயர்ந்த தொழிலாளி ஜோர்பத் அலி ரங்கமாலா. இவருடைய மகன் நூர்ஜில் ஹக். இவர் வீட்டின் அருகாமையில் விளையாடி கொண்டிருந்த போது தாய் கடைக்கு சென்று பால் வாங்கி வரும்படி கூறியுள்ளார். கடைக்கு சென்ற சிறுவனை தேயிலை காட்டுக்குள் பதுங்கியிருந்த கரடி சிறுவனை கடித்து தூக்கி சென்றது. இதனை கண்ட பொதுமக்கள் கூச்சலிடவே சிறுவனை கரடி தேயிலை காட்டிற்குள் தூக்கி சென்று மறைந்துவிட்டது. இதனைத் தொடர்ந்து பல மணி நேரம் தேடுதல் வேட்டைக்கு பின்னரே சிறுவனை சடலமாக மீட்டனர். இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வால்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனையடுத்து வால்பாறை பகுதியில் அடிக்கடி இதுபோன்ற வனவிலங்குகளால் உயிரிழப்பு ஏற்படுவதை தடுக்கும் வகையில் வனத்துறையினர் கரடியை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.